என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாவே இந்த மோமோ ஷாப்புக்கும் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏன் அப்படின்றது எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இவங்க கப்பிளாக தான் இந்த மோமோ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க கப்பிள்ஸாக மோமோ ஷாப் மட்டும் இல்லாமல் ஃபேன்சி ஸ்டோருமே வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க கடைக்கு வந்தால் கஸ்டமர்ஸை மோதன கஸ்டமர் இவங்க ஒரு ஃபேமிலியாகவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த முடவாட்டுக்கால் சூப் வந்து நான் முடவாட்டுக்கால் அப்படின்னோடனே வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், ஏதாவது தோற்பாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சேன். அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய கஸ்டமர் அந்த அக்கா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. சூப் வந்து நம்மக்கிட்ட வெஜிடபிள், வாழைத்தண்டு, தூதுவளை, மஷ்ரூமு. அது ஸ்பெஷல்னு பார்த்துட்டா முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் பண்ணிகிட்ருக்கோம். நியர்பை பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு ஸ்பெஷலாக யாரும் அவ்வளோ பண்ணுறதில்ல, ஏன்னா அதோட பெனிஃபிட் அதிகம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹெர்பல்லே வந்துட்டு இப்போ நியர்பை சென்னை சரௌண்டிங்லாம் கிடைக்கிது. முன்னாடிலாம் போனீங்கன்னா கொல்லிமலை, ஏற்காடு, அந்த ஹில் ஸ்டேஷன் போகிறவங்க மட்டும்தான் அது கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஊர்லேயும் கிடைக்கிது. ஆனால் கிடைச்சாலும் எல்லாராலையும் அதை ப்ரொசீஜராக பண்ண முடியல. இப்போ ரெகுலர் சூப்னா கூட ட்ரை பண்ணிவிடுவாங்க. இது பண்ணுறதும் அதிகம், ப்ராப்பராக பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டும் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட் வரும். அது நம்மக்கிட்ட அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. வாங்கி போன கஸ்டமர்லாம் ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து ஃபீட்பேக்கும் நல்லா கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, சாப்பிட்டோம், அதேமாதிரி 2-3 டேஸ் குடிச்சு ரிலீவ் ஆகிருக்கு, எங்களுக்கும் நல்லா இருக்குது, கொஞ்சம் தெம்பாக இருக்குது குடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ரெகுலராக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வராங்க. இருக்கா அவங்கக்கிட்ட, நாங்கள் வரோம், எங்ககிட்ட சூப் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ஃபேமிலியோடு வந்தவங்க, சிங்கிளாக வந்தவங்களாம் ஃபேமிலியோடு வராங்க. இதுவும் நம்ம கடை தான். இது வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண கடை. அதுக்கப்புறம் தான் நியர்பை எதுவும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கிடைச்சாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் அந்த ஐட்டம்ஸும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொரியன் வெரைட்டிஸு, நல்ல பிராண்டடாக. கீழே நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கேன், ரோட் சைட் ஷாப்பாக இருக்கேன், குவாலிட்டி நல்லா இருக்காதோ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம் தான். ஆனால் பிராண்டடில் உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் இருக்குது. ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் நிறைய வெரைட்டிஸ் வரும் எல்லா இதுலையுமே. ஆமாம், இப்போ வந்தாங்கன்னா ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கு ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் டாய்ஸு அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் என்ன டாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவைலபிள். கஸ்டமர்ஸ் மெயினாக ரிட்டர்ன் வரது காரணம் இதே டாய்ஸாக ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு ஸ்டோரோ போய் வாங்கும்போது அவங்களுக்கு மணி டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்குது. நம்மக்கிட்ட ரியலாக வந்து அவங்க ப்ளே பண்ணி பார்த்து எடுத்துக்கிறாங்க. ஒன்று இன்னும் நெகோஷியபிள் ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட எங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி அதை ஒரு ப்ரைஸ் குறைச்சி வாங்கிட்டு போக முடியுது. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா அதேமாதிரி கேர்ள்ஸோட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஷோரூம் போனால் ஒரு பேண்ட் ஒரு 40-50 ரூபா இருக்கிறது நம்மக்கிட்ட 20 ரூபாலே இருக்கும். அதுவுமே ஒரு மோர் தென் 2 எடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நாங்கள் 2 பேருமே வேறு ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். செல்ஃபாக ஒன்று பண்ணலாம். சின்னத்துறைன்னு ஒரு ஸ்டோர் ஓப்பன் ஆச்சு. சரி, அங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம போய் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த கார்ட் வச்சு ஆரம்பித்தோம். அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க மோமோ ஷாப் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக வந்துட்டு பீச் சைடு போய் போடலான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்தது. அப்படி வரும்போது சரி, நான் அவங்க எடுத்து பண்ணிட்டு போன இடத்த ஸ்பேஸ் விட தேவையில்லை, நம்மளுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே ஸ்டார்ட் பண்ணி மோமோஸ் கூட நம்ம சூப்பெல்லாம் ஆட் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொண்டு வரலாம். அதே மாதிரி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மெனு ஆடாக நிறைய வரும் ஃப்யூச்சரில். இவங்களோட ஷாப் கரெக்டாக செம்பாக்கம்ல இருக்கக்கூடிய கே சின்னதுரை அண்ட் கோ ஷாப்போட பார்க்கிங் ஏரியாவுக்கு முன்னாடியே இருக்கும். ஜோலன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஈவினிங் 5:30க்கு மேலே தான் இவங்க ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன் கேமரால இந்த அக்கா எப்படி ஸ்வீட்டாக பேசுகிறாங்களோ ஆஃப் தி கேமரால அந்த அண்ணா அதுக்கு மேலே ஸ்வீட்டாக பேசுவாங்க. ஒரு தடவை உங்கள் ஷாப் விசிட் பண்ணிட்டு தான் ஃபீட்பேக் சொல்லுங்களேன். இந்த ஷாப்புக்கு நீங்கள் போயிருக்கீங்க, இந்த அக்கா அண்ணாவை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அது அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோமோஸ் அண்ட் சூப்ஸ் கிரேவிங்ஸ்க்காக மட்டும் கிடையாது. உங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் எந்த கடைக்கு கிளம்பி போயிடுங்க. மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆகிடும், இவங்க சூப் குடிச்சு நீங்களுமே ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் பிடிச்சவங்க நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.